ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூ மாதிரி அழகாக இருக்கும், கேப்ஸும் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல இந்த பார்ட்டில் வந்து உள்ளே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மேஜிக் சர்க்கிள்லேயும் போடலாம், நம்ம எப்பவும் போடுற மாதிரி 4 செயின் போட்டும் போடலாம். இப்போ நம்ம 4 செயின் போட்டே போடலாம். பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம 4 செயின் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டு ஸ்லிப் நாட் முதல்ல போடுங்க. போட்டுட்டு 4 செயின் போடுங்க. 1 2 3 4. இப்போ மொதல் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிடும். இப்படி தான் நம்ம எல்லா ப்ராஜெக்டையும் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லேயும் பண்ணலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது செயின் 3 போடுங்க, இல்லை 4 போடுங்க. நான் இதில் 4 போட்டிருக்கிறேன். செயின் 3 போட்டாலே போதுமானது. போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷேயாக இது கணக்காயிடும் உங்களுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த செயினுக்குள்ளே இப்போ நம்ம 15 டபுள் க்ரோஷே போடுறோம், சரிங்களா? மொத்தம் டோட்டலாக 16 டபுள் க்ரோஷே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வீடியோவில். இந்த சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒன்றாவது டபுள் க்ரோஷே, ரெண்டாவது டபுள் க்ரோஷே, மூணாவது டபுள் க்ரோஷே, அந்த ரிங்குக்குள்ளே அழகாக இந்த மாதிரி 15 டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆர்டினரி யான் தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் ஒரு ஆர்டினரி யான் எடுத்து நீங்கள் பண்ணினா போகிறோம். ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம காஸ்ட்லியாக யான் வாங்குறது அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு வெறும் கிராஃப்ட் யான் தான். தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ வேஸ்ட் ஆகாது, பைசா வேஸ்ட் ஆகாது, சீப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 15 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுக்கோங்க. செகண்ட் பார்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ரோ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 15 டபுள் க்ரோஷே நீங்கள் அந்த ரிங்குக்குள்ளே போடணும். இந்நேரம் உங்களுக்கு டபுள் க்ரோஷே போடுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 15 டபுள் க்ரோஷே நம்ம போட்டு முடிக்க போகிறோம். போட்டாச்சு. 15 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அந்த டாப் ஸ்டிச்சில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு விட்டுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. ரெண்டாவது ரோ எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.